எல்லாரோட மனசுலயும் இருந்த கேள்வி இதுதான். எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்ச். இங்க சென்னையில ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான். விராட் கோலி இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனி. இந்த வருஷம் தோனியோட லாஸ்ட் சீசனா இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எவ்வளோ இருக்க போகுது? நிறைய பேர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீம்லாம் ஒன்று பார்த்தேன். இந்த வானம் படத்துல வந்து சிம்பு இருக்கிற காசு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்னு சொல்லுங்க. விராட் கோலி தோனியோட கடைசி கிளாஷ் அதை நாங்கள் பார்க்கணும், தோனியோட கடைசி சீசன் எப்படியாவது ஒரு மேட்சாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு காத்திருப்பு, ஒரு வெயிட்டிங்லாம் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா டவுட்ஸும், ஸோ டிக்கெட்டு எவ்வளவு ரேட்டு, அதுக்கப்புறம் எங்க இருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்கும், எங்க இருந்து பார்த்தா நான் தலை தோனியும் விராட் கோலியும் பக்கத்துல பார்க்கலாம், பிளேயர்ஸ் பிராக்டிஸ் பண்றது எந்த இடத்துல இருந்து பார்த்தா கிளியரா தெரியும். எனக்கு இவங்களை பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்ல, நான் பெரிய ஒரு கிரிக்கெட் லவர். எனக்கு வந்து முழுசா கிரிக்கெட் பார்க்கணும், இந்த மேட்சை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா எந்த வியூ பெட்டரான வியூ, அதுக்கப்புறம் பார்க்கிங் இருக்குதா, எந்த திசையில இருந்து நீங்க வந்தா பார்க்கிங் இருக்கிற பிளேஸ் எல்லாம் போய் அடையலாம், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோல மீண்டும் ஒரு தடவை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். போன வருஷமும் சொன்னேன், திரும்பவும் இந்த வருஷமும் ஒரு தடவை உங்களுக்காக ரிவைஸ் பண்றேன். நான் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பேசலாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த IPL 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்சோட டிக்கெட் விவரங்களை தனி வீடியோவா கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நிறைய பேர் சொல்லலாம் போன வருஷம் ரேட் ரொம்ப கம்மி, இந்த வருஷம் அதை விட அதிகம். இல்ல போன வருஷமே ரேட் அதிகம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, போன வருஷம் IPLனாலே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ரேட்ஸ் அதிகம், இந்த வருஷம் அதை விட ரொம்ப அதிகம் அப்படிங்கிற டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் அப்படின்னாலும் பட் அதையும் தனியா எடுத்து பேசுவோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலே சொல்லிக்கிறேன், கவுண்டர்ல சேல்ஸ் கிடையாது, கவுண்டர்ல போய் நிக்காதீங்க. போன வருஷம் போது நிறைய பேர் வந்து காலக்கருக்கல்ல நின்று 2 மணிக்கு நின்று நான் சேலத்துல இருந்து ரயில் பிடிச்சி நேரம் சென்ட்ரல்ல இருந்து இங்க சேப்பாக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற பேர் நிறைய பண்ணீங்களே. இந்த மாதிரி அந்த மாதிரி நிக்காதீங்க, போய் ஏமாறாதீங்க. அப்புறம் டெலிகிராம்ல லிங்க் வரும், ட்விட்டர்ல லிங்க் வரும், வாட்ஸ்அப்ல இவர் அனுப்புறாரு, இன்ஸ்டாகிராம்ல அவரு சொன்னாரு, பெருப்பா டிஎன்ஸ்ல இருக்கிற அவங்க சித்தப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாரு, இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை தெரியும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை தெரியும், அவர் நெட் போர்டுல அந்த தம்பி இருந்தா அவனுக்கு 3 டிக்கெட், அந்த மாதிரிலாம் சொன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. பார்க்கலனாலும் பரவாயில்ல, 5000-6000 ரூபாய் கொடுத்து ஏமாந்து வேணாம் தலைவா. நான் போன வருஷம் ஒரு சில கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் சொல்றேன். ஒரு பையன் வந்து எனக்கு இவங்களை தெரியும், அவங்களுக்கு டிக்கெட் வரும், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு 10 பேர் இல்லப்பா ஒரு 7-8 பேர் நாங்க ஃப்ரெண்ட்ஸா கும்பலா வரோம், தலை தோனியை பாக்கணும், இங்க வந்து நல்லா கொண்டாடிட்டு நாங்க மெரினாலாம் போயிட்டு நாங்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு 10 பேர் வராங்க. 30,000 ரூபாய் ஆச்சு. 30,000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் அப்காண்ட் ஆகிட்டா திரும்பி அவனை பிடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு கதையாச்சு. இந்த மாதிரிலாம் வேணாம் ஓகேங்களா. பார்க்கலனாலும் பரவாயில்ல, 30,000 3000 வச்சுட்டு அந்த சம்மரே சூப்பரா கொண்டாடலாம். ஸோ பாத்துக்கோங்க, போலிவிலே கண்டு ஏமாறாதீங்க. மேட்ச் பார்க்க போகணும் அப்படின்னா நீங்க பேடிஎம் இன்சைடர், அதாவது www.insider.in அப்படிங்கிற வெப்சைட்ல டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதாவது திங்கட்கிழமை காலையில டேட்டிங் சொல்லிடுறேன், 18ஆம் தேதி மார்ச் காலைல 9:30 மணிக்கு டிக்கெட் ஓபன் பண்றாங்க. அதாவது CSK vs RCB மேட்சுக்கு டிக்கெட் ஓபன் பண்றாங்க. நீங்க அதுல புக் பண்ணுங்க. அதுல நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட்டை அதுல இருக்கக்கூடிய QR கோட் பார் கோடு காமிச்சு நீங்க கிரவுண்டுக்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஃபேக்லாம் பிரச்சனைலாம் வருது, அதையும் சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்ணி இதுதான் நடக்குது, இதுதான் டெலிகிராம்ல நடக்குது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நடக்குது, இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நான் என்ன சொல்றது எனக்கு சத்தியமா தெரியல, என்ன பேரை சொல்லி அழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு அவன் ஃபார்வர்ட் பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்களோ அவங்க தான் மேட்ச் பாக்குறாங்க, மீதி இருக்கிற 3 பேரு அவ்வளவுதான் ஏமாந்து போறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல நீங்க காசு அனுப்புங்க, நான் உங்களுக்கு நீங்க அங்க சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வாங்க உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. டிமாண்ட் அதிகம், எனக்கு புரியுது. சூப்பர் ஸ்டார் படம், அதுக்கப்புறம் தளபதி படம், தலை படம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரும் பாக்குறதுல, எல்லாருக்கும் அந்த டிக்கெட் கிடைக்கிறதுல, அதே மாதிரிதான் இந்த IPL, அதே மாதிரிதான் கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டேட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கிரவுண்ட் இருக்கு. அந்த 40 கிரவுண்ட் எல்லாம் போக மேட்சஸ் இங்க வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அது நம்ம பொறுமையா இருந்துதான் பார்க்கணுங்கிறது ஒன்னு இருந்துட்டு இருக்கு. இதுதான் வார்னிங்கோடவே நான் ஆரம்பிக்கிறேன். அப்பப்போ வார்னிங், அப்பப்போ தகவல்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2024 டிக்கெட் ரேட்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் டிக்கெட் விட்டுருக்காங்க, அது CSK vs RCB மேட்சுக்கு. அடுத்து CSK vs GT மேட்சுக்கான டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து சொல்றாங்க UAE சொல்றாங்க, எந்த அளவுக்கு தெரியல. இல்ல இந்த 2 மேட்சுக்கு அப்படின்னா டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும் தலைவா. CDE லோவர் போன வருஷம் அதாவது போன வருஷம் கவுண்டர்ல கிடைச்சது, இந்த தடவை எல்லாமே ஆன்லைன்ல. சோ CDE லோவர் டிக்கெட்டோட பிரைஸ், ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் 1700 ரூபாய். அதுக்கப்புறம் IJK லோவர், அது ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் 4500 ரூபாய்.
அதுக்கப்புறம் ஐஜேகே அப்பர் அது ஒரு டிக்கெட்டோட ரேட் 4000 ரூபாய். சிடிஇ அப்பர் 4000 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. கேஎம்கே டெரஸ் இருக்குல்ல அது 7500 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட ரேட். ஓகேங்களா, இதுதான் டிக்கெட்டோட விவரம். ஒரு பர்சன் ஓகேங்களா, ஒரு மெயில் ஐடியில இருந்து நீங்க ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைல அதாவது ஹை லோவர் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்க வந்து சில பல சீட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீல் சேர் வசதிகளும் வீல் சேர் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதை அக்சஸ் பண்ற மாதிரியான ஏற்பாடுகளும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட்ஸ். சரிப்பா, எங்க உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும், எங்க உட்காந்து என் தலையை நான் பார்க்கலாம், என் தலை வாக் பண்றதை நான் முழுசா பாக்குறேன் அப்படின்னா எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஐ அப்பர்ல இருந்து தெரியும், ஜேல தெரியும், கேல தெரியும். ஆனா எப்படி தெரியும்னா ஐஜேகே நீங்க அப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வார்னிங்கா சொல்லிக்கிறேன், நீங்க எங்க இருந்து எடுத்தாலும் அப்பர் ஓகேங்களா, அப்பர் இல்ல டிக்கெட் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, எவ்வளவு சேல்ஸ்க்கு விடுறாங்க கிளப் மெம்பர்ஸ்களுக்கு பிளேயர்களுக்கு போக எவ்வளவு சேல்ஸ்க்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அது 40% சொல்லிட்டு போன வருஷம் பிரச்சனையாச்சு, 45% சொல்லிட்டு போன வருஷம் பிரச்சனையாச்சு. பட் அதே ரேஷியோல தான் விடுவாங்க நினைக்கிறேன். டிக்கெட் எங்க கிடைச்சாலும் உட்காந்து பாருங்க, இங்கதான் கிடைச்சா இங்கதான் பாக்காதீங்க. ஒருவேளை லக்கிலி உங்களுக்கு ஓபன் ஆகுது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா உடனே புக் பண்ணிருங்க. ஆனா எங்க உட்காந்து பார்த்தலாம் அதையும் சொல்லிடுறேன். ஐஜேகே சிடிஇ கேஎம்கே டெரஸ் இது மட்டும் தான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை கிடையாது, கிரவுண்ட் இருக்கக்கூடிய புல்லு கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஏதோ ஒரு நடக்குது. ஆனா கிரவுண்டோட வைப் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மேட்ச் கிடையாது, அது ஒரு வைப்பு தான். அந்த வைப்புக்காக தான் நிறைய பேர் கிரவுண்டுக்கு போவாங்க. அந்த வைப்பை நீங்க அனுபவிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அது ஒண்ணு நடக்கும். ஐஜேகே இதெல்லாமே நீங்க ரொம்ப மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் சி லோவர் ஸ்டாண்ட், சி அப்பர்ல ஒரு 10 ரூபாய்க்கு மேல ஓகேங்களா, இங்கெல்லாம் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா சோ பிளேயர்ஸோட டக் அவுட் ஓகேங்களா அதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். சோ சி லோவர் ஸ்டாண்ட் இதோட சேலுக்கு வருது. போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர்ல வித்துட்டு இருந்தாங்க. சோ நீங்க சி லோவர்லயோ சி அப்பர்லயோ நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா சோ எல்லா பிளேயர்ஸோட வாக், சோ தலை தரிசனம், கிங் கோலியோட பேடாஸ், சோ நீங்க எல்லாத்தையுமே அந்த சாங்கோட சேர்த்து எல்லாத்தையுமே நீங்க வந்து அனுபவிக்கலாம், ரசிக்கலாம். கேஎம்கே டெரஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால எட்டி பார்க்க முடியுமா, அதாவது ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தாலும் உங்களால ஐ திங்க் எட்டி பார்க்க முடியுமா தெரியல. பட் ஆனா நீங்க மேலே ஒரு டாப் வியூ, ஒரு ஈகிள் வியூ உங்களுக்கு கிடைக்கும். சோ டெரஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வியூ மேட்ச் பிளஸ் நீங்க வந்து ஒரு எந்த தோனி என்ட்ரி ஆகுறதெல்லாம் நீங்க கிளியரா சீல இருந்து நீங்க சைட்ல இருந்து பாப்பீங்க. கேஎம்கே டெரஸ் மேல அது தடவை சேலுக்கு விட்டுருக்காங்க. அந்த டிக்கெட் 7500 ரூபாய். நீங்க மேல இருந்து தோனியோட வாக் சோ ஃபுல்லா நீங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் கே லோவர் ஸ்டாண்ட், கே அப்பர் இருக்குல்ல அங்க வந்து சில 2 டீமோட மேபி பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு கை காமிப்பாங்க. சோ கே அண்ட் சி இது நீங்க பிளேயர்ஸை பாக்குறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அப்புறம் லக்கிலி ஒரு ஐஇ ஏன்னா T20 கிரிக்கெட்டுங்கிறதுனால மேபி பவர் பிளேல வந்து தேர்ட் மேன் ஃபைனல் லெக் நிப்பாட்டி வைப்பாங்க. அங்க யாராவது ஒரு 2 பிளேயர் வருவாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் மற்ற இடங்களுக்கு வந்தா மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த 2 இடங்கள் சிறந்த இடங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கம்பி வேலி இருக்கு, சைட் ஸ்கிரீன் இருக்குது, இந்த HGF கரெக்டா கேஎம்கே பெவிலியனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் பார்த்தா அது காம்ப்ளிமெண்டரி பாஸ், அது கிளப் மெம்பர்ஸ்களுக்கும் ஆடுற பிளேயர்களுக்கும் அது மேக்ஸிமம் போயிடும். அதுல சில பல டிக்கெட்ஸ் மேபி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து காம்ப்ளிமெண்டரியா இந்தப்பா பக்கத்து வீட்டு பையன் தானே போப்பா நீ ரொம்ப வெறியா இருப்பா அப்படின்னு கொடுத்தாலும் அந்த HGF எஸ்பெஷலி GH நினைக்கிறேன் அங்க சைட் ஸ்கிரீன் இருக்கும், அப்புறம் கம்பி வேலி இருக்கும். ஸோ அங்க இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க லோவர் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா திரும்ப சொல்றேன் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப பெருசு ஓகேங்களா. இந்த இடத்துல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப பெருசு, கிடைக்கிறத வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு சீட்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னா தெரியல, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல, இல்ல இந்த இடத்த மட்டும் தான் நீங்க அதாவது இந்த ஸ்டாண்டை நீங்க மட்டும் பிக் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டுமா தெரியல. பட் நம்பர்ஸ் அவங்க போடுவாங்கன்னு தெரியல. பட் ஒரு லக்கிலி அந்த லோவர் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10-15 ஸ்டாண்டுக்கு மேல நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு லக்கி. ஏன்னா அந்த கம்பி வேலி இருக்குது சேப்பாக்கா பொறுத்த வரைக்கும் அந்த கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க, யாரும் ரசிகர்கள் தாண்டக்கூடாதுன்றதுனால போட்டு வச்சிருக்காங்க. சோ அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையா நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே தெரியாது பிளேயர்ஸ் நீங்க வாக்க பார்த்தாலும் அது அப்படியே கட்டாய் வரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி இந்த கேமராமேன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அது பெரிய கஷ்டம். பட் அந்த கம்பி வேலி இல்லாத அளவுக்கு பார்த்து புக் பண்ணிக்கோங்க, கிடைச்சா லக்கி. இதுதான் டிக்கெட் விவரங்கள் சொல்லிட்டேன்ல. ஐஜேகே எங்க உட்காந்து பார்த்தா தலையை பார்க்கலாம், விராட் கோலி பார்க்கலாம், பிரசன்டேஷன் செய்ய முடியல. நீங்க கேஎம்கே டெரஸ் மேல உட்காந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், சில இருந்து நீங்க கூட பார்க்கலாம்.
ஸோ ஓகே, ஓவரால் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன டவுட்லாம் நிறைய பேர் வரும். அண்ணே ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன் போலாமா, பென்னு வச்சிருக்கேன் போலாமா, எதையும் கொண்டு போக வேணாம். ஏன் எது கொண்டு போறீங்க? போனை மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் கொண்டு போக வேணாம். ஓகேங்களா, போனை மட்டும் எடுத்துட்டு போங்க. உங்களை ஹெல்மெட் உள்ள எடுத்துட்டு போகாதீங்க, அம்பரல்லா கொடை எடுத்துட்டு போகாதீங்க. ஹெட்போன்ஸ், ஏர்பாட்ஸ் வெளில பிடிங்கி போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மெட்டல்ஸ், காயின்ஸ், இங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்க சொன்ன காயின்ஸ், அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட காயின்ஸ், மெட்டல்ஸ் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க கோப்ரோ எடுத்துட்டு போற அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கேமராஸ் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பேகை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி லேடிஸ் அவங்க பேக்குங்கிறத தாண்டி ஒரு சின்ன ஹேண்ட் பேக் வேணா அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணன் நான் பெங்களூர்ல இருந்து வரேன் அப்படின்னா நீங்க இங்க லாக்கர் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மாதிரியோ கல்கட்டா லாக்கர், கல்கட்டால இல்ல, டெல்லி மாதிரியோ பெங்களூரு மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லாக்கர், அதுக்கப்புறம் லாக் ரூம் இதெல்லாம் கிடையாது. பக்கத்துல எங்கேயாவது பொட்டி கடையில உங்களுக்கு நம்புக தகுந்த பொட்டி கடைகள் இருந்தா கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா நீங்க பக்கத்துல எங்கேயாவது டார்மெண்ட்ரிஸ் இருக்கும், ஹாஸ்டல்ஸ் இருக்கும், அங்க வேணா 300 ரூபாய் கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களோட பொருள்களும் பத்திரமா இருக்கும், நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வழக்கம்போல உள்ள வந்து இந்த சிகரெட் மற்ற விஷயங்கள் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட்டாசு நீங்க தலைக்காக கொடுத்துற அப்படின்னா வெளியிலேயே பிடிக்க கடாசிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாகுக்கான கம்பு, அதாவது குச்சி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளாக் மட்டும் வேணா நீங்க எடுத்துட்டு போங்க. இது ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ வாட்டர் இருக்குது. அப்புறம் முக்கியமான கேள்வி என்னன்னா பார்க்கிங் நிறைய பேர் இருக்குங்களா. ஸோ இங்க பாருங்க, கண்டிப்பா மேட்ச் வந்து கேட் 4:30 ஓபன் பண்றாங்க அப்படின்னா தலைவா நீங்க 4:30 மணிக்கு கேட் ஓபன் பண்றாங்க, 4:30 மணிக்கு அந்த சரௌண்டிங்ல இருக்கிற மாதிரி நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த ஓமந்தூர் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, இந்த மவுண்ட் ரோடு கனெக்ட் ஆகல, அந்த புதிய தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க 4:30 மணிக்கு இருந்தாதான் அவங்களால ஆல்மோஸ்ட் உள்ள போக முடியும். 7:30 மணிக்கு இல்ல, என் தலை 7 மணிக்கு நான் பேசுறத பாக்கணும், அதான் தலை 7 மணிக்கு நான் பேசுறத பாக்கணும் அப்படின்னா நீங்க லைன்ல நீங்க ஒரு 5 மணிக்காவது நின்று இருக்கணும். டிராபிக் மோசமா இருக்கும். போன வருஷம் நான் பாத்துருக்கேன், இல்ல நீங்களும் போய் பாத்துருப்பீங்க. போன வருஷம் போனவங்க கிட்ட கேளுங்க, ஃபுல்லா ஸ்தம்பிச்சு போய் தான் நிற்கும். ஆல்ரெடி வேலையை முடிச்சுட்டு போறவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பீச் ரோடு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாலாஜா ரோடு, ஐ திங்க் அங்க போலீஸ் எல்லாம் நிப்பாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அந்த மவுண்ட் ரோடு புதிய தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக்கா இருக்கும். நீங்க அதுல என்ட்ரி ஆனாலே அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்றதுக்கே 10-15 நிமிஷம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்துருங்க. 3:30 மணிக்கே கூட உள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வழியில நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பார்க்கலாம், ஜியோ சினிமாஸ் பார்க்கலாம், மற்ற பிரஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க, யூடியூப் சேனல்ஸ் இருப்பாங்க. இவங்க கிட்ட பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க நேரம் ஆக்குனீங்கன்னா கஷ்டம். வரீங்களா, முன்னாடியே கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு நீங்க டக்குனு லைனுக்குள்ள போனாதான் உங்களால தலை பேசுறத பார்க்க முடியும், டாஸ் போறத பார்க்க முடியும். பிரசன்டேஷன் செரமனி தாண்டி சரி ஓப்பனிங் செரமனி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறமெல்லாம் வராருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கதை அப்படிங்கிறது உண்மை தெரியல. இப்படி விரைவில் IPL அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் TNC அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் பார்க்கிங் பத்தி சொல்லிக்கிறேன். 2 வீலர்ஸ், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், கலைவாணர் அரங்கம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸும் இருக்குது. ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், அந்த வாரேஜா ரோடு இருக்குதுல்ல, அங்க பிரஸ் யூனியன் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயும் நீங்க பார்க்கிங் பண்ணலாம். அப்புறம் ரயில்வே கார் பார்க்கிங் ஐ திங்க் இந்த சேப்பாக் சைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. விக்டோரியா ஹாஸ்டல் இருக்குதுல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நீங்க மெயின் கேட்ல ரொம்ப போனீங்கன்னா ஒரு சின்ன ரோடு இருக்கும்ல, அதை சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்தீங்கன்னா அந்த கேம்பஸ்லயும் நீங்க பார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு திசையில இருந்து வரவங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து, அதாவது ஐ திங்க் எண்ணூர் சைட்ல இருந்து வரவங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, கலைவாணர் அரங்கம் இருக்கு, இந்த பக்கத்துல மவுண்ட் ரோட்ல இருந்து வரவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல நான் கட் பண்ணி உள்ள வரேன் அப்படின்னா சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விக்டோரியா ஹாஸ்டலும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, பொருள்களை பாத்துக்கோங்க, வண்டிகளை பாத்துக்கோங்க, ஹெல்மெட் பத்திரம் கிரவுண்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அதுக்குன்னு நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து வெளியில வரவும் முடியாது, ஒரு வழிதான், திரும்ப நீங்க வர முடியாது, பாத்துக்கோங்க. என்ட்ரி பத்தி சொல்லிட்டேன், டிராபிக் பத்தி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டிக்கெட் பத்தி சொல்லிட்டேன். போன வருஷம் இந்த வருஷம் டிக்கெட் ரேட் அதிகம் தான். ஓகேங்களா, சிடி லோவர் வந்து போன வருஷம் 1500 ரூபாய், இந்த வருஷம் 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 1700. IJK லோவர் போன வருஷம் 2500 ரூபாய், இந்த வருஷம் 4500 ரூபாய், 2000 கூடுதலா வசூலிக்கிறாங்க. IJK அப்பர் போன வருஷம் 2000 ரூபாய், இந்த வருஷம் 4000 ரூபாய். DE அப்பர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சேலுக்கு வரல, போன வருஷம் 3000 ரூபாய்க்கு சேலுக்கு விட்டு இருந்தாங்க. CDE அப்பர் போன வருஷம் சேலுக்கு வரல, இந்த வருஷம் 4000 ரூபாய். KMK டெரஸ் போன வருஷம் சேலுக்கு வரல, பட் இந்த வருஷம் 7500 ரூபாய் சேலுக்கு வந்திருக்குது. சேலுக்கு வந்தவையும் இவை, சேலுக்கு வராதவையும் இருக்குது. சேலுக்கு வந்ததுல ரேட் அதிகமாகவும் இருக்குது. 2000 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, பட் டிமாண்ட், ஹெவி டிமாண்ட் CE இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா 1700 ரூபாய் அதுக்காக போட்டி போடுவாங்க. IJK 4500 ரூபாய் அண்ட் IJK 4000 ரூபாய். ரொம்ப மேலேயும் எடுத்துறாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கீழே எடுத்துறாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா, ஸோ அப்டேட் புரிஞ்சு, பார்க்கிங் பத்தி சொல்லிட்டேன், டிக்கெட் புக்கிங் பத்தி சொல்லிட்டேன், எங்க டிக்கெட் எடுத்தா நல்லா இருக்குங்கிறத பத்தி சொல்லிட்டேன்.
வேற என்ன இருக்குது, அவ்வளவுதான். டிராபிக் பத்தி சொல்லிட்டேன். ஸோ பாத்துக்கோங்க, போலிகளை கண்டு ஏமாறாதீங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். டிக்கெட்டு பிசிக்கல், நீங்க வந்து அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். ஓகேங்களா? இதுக்கு மேல வேற எதுவும் உங்களுக்கு கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கும் காமிக்காதீங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க புக் போட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோட மறைச்சு போடுங்க, பார் கோட மறைச்சு போடுங்க. எக்கச்சக்கமான ஃபேக் வேலைகள் செய்யலாம். ஏன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிக்கெட் கிடையாது அப்படிங்கறதுனால ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் உங்ககிட்ட இருந்து டிக்கெட் பறிக்கப்படலாம். ஸோ பாத்துக்கோங்க. ஆனா மொபைல் சுவிச் ஆஃப் ஆச்சு அந்த கதைலாம் இல்ல. உள்ள உங்களால மொபைல் ஆன்ல இருக்கும், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள போகும்பொழுது. ஸோ அப்புறம் வெளில அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் ஸோ கேட்கவும் வேணாம். ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரிகாஷனாகவும் இருங்க. ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒன்று, ஐயோ டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இது நான் பண்ணுவேன், உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னா 9 மணிக்கு டிக்கெட், ஓகேங்களா? 9 மணிக்கு வந்து பேடிஎம் 9 மணிக்கு www.insider.inல ஸோ டிக்கெட் விடுறாங்க அப்படின்னா நான் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஓகேங்களா, எத்தனை மணிக்கு 9 மணிக்கு டிக்கெட்னா 9 மணிக்கு இல்லை, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, வேலை இல்லாதவனா எனக்கு இதுதான் வேலை, ஓகேங்களா? உங்களுக்கு மேட்ச் பார்க்கணும்னா நீங்க அதை பண்ணுங்க. 9 மணிக்குன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். அப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுவேன் சில நேரத்தில் ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டேன், பட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். திரும்ப 9 மணிக்கு ஓப்பன் வச்சுன்னா எனக்கு 9 மணிக்கே டக்குலாம் ஓப்பன் ஆகாது, 9:35க்கும் கிடைச்சிடாது. நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனேவா கொடுத்துருவாங்க. இல்ல நீங்களும் ரொம்ப கியூ நிப்பீங்களா? ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு பல லட்சம் பேர், பல கோடி பேர் வெயிட் பண்ணுவாங்களே. 9 மணில இருந்து நான் கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு 2 மணி நேரம் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இதுக்காக நான் கொடுத்தால்தான் என்னால ஒரு 3.5 மணி நேரம் கிரிக்கெட் என்னால பார்க்க முடியும். ஸோ இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்காக அது மட்டும் கிடையாது, மொபைல் என்கிட்ட லேப்டாப் இருக்கு, பிளஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லி வைப்பேன். ஒரு 4-5 பேர் 7 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அப்பதான் அது கிடைக்கவும் செய்யும். ஸோ எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிருமாலாம் இல்லை, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது என்னோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பா இதை நான் பண்ணி தான் ஆகணும், செய்வேன். ஸோ பார்த்துக்கோங்க, பொறுமையா இருங்க, ஹோப்போட இருங்க. கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காது, கிடைக்கும் அப்படின்னாலும் கிடைக்காமலும் இருக்கும். பட் இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ பாருங்க, போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. திரும்ப சொல்றேன், அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோலாம் வேணாம், ஓகேங்களா? டிவியில் உட்காந்து பார்க்கணும் பாருங்க. ஸோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் ஒன்று சீரியஸா சொல்றேன் அப்படின்னா, நான் போன வருஷம் ரொம்ப நிறைய பார்த்துட்டேன். பசங்க நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்கிறத பார்த்துட்டேன், கேட்டிருக்கிறேன். அதனாலதான் திரும்ப சொல்றேன், வெரி கிரேஸ் வச்சுக்கோங்க. கிரிக்கெட் நீங்க டிவில பாக்குறதும் நல்லதுதான், ஓகேங்களா? அதுக்குன்னு காசை கொடுத்து ஏமாறாங்க. 3 ரூபாய்னாலும் 3 ரூபாய் தான் தலைவா, ஓகேங்களா? அதை ஏமாந்துடாதீங்க. 3000 ரூபாய், 30,000 ரூபாய், 18,000 ரூபாய், 20,000 ரூபாய் கொடுத்து ஏமாறதான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க அப்பாவோ அண்ணனோ யாராவது இருந்தீங்கன்னா, இப்படிலாம் யாராவது பசங்க ஏமாறாங்கன்னா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? டன். ஏன்னா இதை சொல்றேன், என்ன நீயே சொல்றேன்னா, ஆமா நான் தான் சொல்லுவேன், எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுல்ல. ஸோ அதனால சொல்றேன், பாத்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டிக்கெட்லாம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, இங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் மேட்ச் டிக்கெட் அப்டேட். அடுத்தது வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், பார்க்கலாம்.